ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரத யாத்ரா வீடியோ தான் செகண்ட் பார்ட்டு. இது இவ்வளோ நாளாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, சாரி. 18 யானையில் ஒரு யானை ஏதோ ஒரு யானை காக்கா போய் வச்சுருக்கு. நம்ம சாமி படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி யானைக்கு சட்டை போடுவீங்களோ பட்டை போடுவீங்களோ, இப்போ விட்டையை போட போது யார் அள்ள போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அது வந்து சாணி போகும்போது ஊர்வலம் சாணி போட்டு போயிருந்தது. அது கொஞ்சம் கேஃபாகவே இருந்தது. அதனால் நம்ம அதை பயன்படுத்தி அங்கே கொஞ்சம் முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே நின்று எல்லா வீடியோவும் பார்க்க ஆரம்பித்தோம். எல்லாமே கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ தான் நானும் இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கும் ஃபஸ்ட் டைமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. சப்போஸ் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. போலீஸ் பந்தோபஸ்த் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருந்தது, சொல்ல முடியாத அளவுக்கு போலீஸ் போஸ்ட் இருந்ததே அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேனை வந்து எல்லா அங்கங்கே இருக்கிற ஊர்லேருந்து இந்த மாதிரி வேனெல்லாம் வந்து ஜோடிச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா வண்டியிலிருந்து சாக்லேட்டு, பென்சிலு, ஜூஸு, இந்த மாதிரி எல்லாருமே பப்ளிக்கு அவங்க வண்டி எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் வந்து இறச்சிட்டு போவாங்க. இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த சாக்லேட் கேட்ச் பிடிக்கிறது, கீழே வந்தால் எடுக்கிறது, அந்த மாதிரி இருந்தாங்க. சாக்லேட் ஒன்றும் பார்க்காம இல்லை, ஆனால் அது வந்து அவங்க போடும்போது நம்ம எடுத்தோன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சாக்லேட் பார்க்காத மாதிரியே பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக அவங்க வந்து நம்மளுக்கு சாக்லேட் போடுறாங்க, அதை நம்ம கேட்ச் பண்ணி நம்ம சாப்பிட்றோம், ஒரு பிரசாதம் மாதிரி. அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய வேனு, 1 2 எல்லாம் சொல்ல முடியாது, 10 கூட கிடையாது, 20 30 கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 50 வேனாவது இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணேன். ஃபுல்லாக ஸ்டோரேஜும் ரொம்ப போச்சு. ஃபுல்லாக சாக்லேட்டு நிறைய. அவர் ஹைட்டாக இருக்கிறாரு, ஆனால் அவரோட கை மட்டும் ஹைட்டாக தெரியுது. அப்புறம் பார்த்தா 2 3 சாக்லேட்டு ஜூஸ் எல்லாம் பிடிச்சி பேக்கெட்டில் போட்டு வச்சுருந்தார் போல். நானும் பின்னாடி நின்றுட்டு வீடியோலாம் கவர் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 சாக்லேட் வந்து கேட்செல்லாம் பிடிக்கல, கீழே விழுந்ததை தான் எடுத்து பேக்கில் போட்டுக்கிட்டேன். வேறு என்ன பண்ணுறது, நம்மளை விட ஹைட்டாக இருக்காங்க, கேட்ச் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு இதுவாது கிடச்சிதே அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறமா பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா கேமராமேன் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பென்சிலெல்லாம் நிறைய இருந்தது. நானும் ஒரு பென்சில் கேட்டேன், எனக்கும் ஒரு பென்சில் கொடுத்தாங்க. அது ஒரு ஹாப்பினஸ். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதே மாதிரி தான் அந்த வண்டிங்களில் வந்து நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு போனாங்க. சிவன் வேஷம், பாரத் மாதா, என்ன சொல்கிறது, மகாத்மா காந்தி, நரேந்திர மோடி, இந்த மாதிரி அம்மன், இந்த மாதிரி நிறைய வேஷம் வந்து போட்டுட்டு முன்னாடி உட்காந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ராதா கிருஷ்ணா அந்த மாதிரி. ஏன்னா ராதா கிருஷ்ணா தான் மேக்ஸிமம் நிறைய பார்த்திங்கன்னா ராதே கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு நிறைய இருந்தது. இது பார்த்தாவே தெரியும் எனக்கும் இந்த மாதிரி எங்கன்னா வண்டி வச்சுட்டு போகலாமா. இது கொஞ்சம் தூரம் போகிறது கிடையாது. அஹமதாபாத்தில் முக்கியமான இடங்களை வந்து இது வந்து ட்ராவல் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சாக்லேட்டெல்லாம் இறச்சிட்டு போவாங்க போல் இருக்குது. நல்லா ஒரு அனுபவமாக இருந்தது. மறுபடியும் அடுத்த வருஷம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இல்லாமல் இருந்தது. எப்போவும் அவர் சொல்கிறது கூட்டமாக இருக்கும், வேணாம் அப்படின்னு. திருவிழானா கூட்டமாக தான் இருக்கும், கூட்டம் இல்லாமல் இருந்தால் அது திருவிழாவே கிடையாது. இது வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கிற இடத்துல மட்டும்தான் இவ்வளோ ஜனம். இது ஃபுல்லாக இது வண்டி எங்கெங்கே போதோ, அஹமதாபாத் ஊர்வலம், அந்த ராதாகிருஷ்ணா ஊர்வலம் எங்கெங்கே போதோ அங்கெல்லாம் இவ்வளோ ரஷ்ஷு காத்துட்ருப்பாங்க. மக்கள் வந்து கிருஷ்ணரோட வருகைக்காக காத்துட்ருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் வந்து கோயில் கிட்டேயே வந்து நின்னதால் பக்கமே இது எல்லாமே ஈஸியாக பார்த்தோம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாமி தான் பார்க்க முடியல. இந்த ரஷ்ஷில் வந்து சாமி கிட்ட போகிற அளவுக்கு இல்லை. போயிருந்தால் சட்னி ஆகி தான் திரும்பி வந்திருப்போம். ஒரு இடத்துல நின்றுட்டோம், அதனால ஓகேவாக இருந்தது. மூவ் பண்ணி சாமிக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு யோசனை இருந்தாலும் ஒரு பயம் இருந்தது. கூட்டத்தில் எங்கன்னா மிஸ் ஆகிட்டா பரவாயில்ல தான், ஏன்னா எனக்கு வீடு தெரியும், இருந்தாலும் பாப்பாவை விட்டுடுவோன்னு. அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சாணி அள்ளுறதுக்கு வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அது ஹைலைட்டாக இருந்தது. நம்ம திருவிழானா மாடு சாணி போட்டால் கூட அதுக்கு இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த யானை போன இடம்லாம் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து அந்த என்ன சொல்கிறது, யானையோட விட்டதை வந்து க்ளீன் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணது வந்து எனக்கு செம்ம என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கூட்டம் இருக்குது, அப்போ கூட அதை தேடி அந்த போன வழியில் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இருந்தால் இப்படி தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், மாடு சாணி தானே போட்டிருக்கு, பரவாயில்ல ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இங்கே அப்படியெல்லாம் பண்ணல. அதுவே ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பார்த்திங்கன்னா
பசி வேற எடுத்துக்கிச்சு. अखाड़ा बंदोबस्त इंचार्ज अखाड़ा बंदोबस्त तमाम अधिकारी कर्मचारियों ने खास सूचना है जिन्हें अखाड़ा वाले लाइन करावे பக்கத்தில் நின்றுட்டு எடுக்க போகும்போது காலையே மறிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே காலில் மறிச்சிட்டாங்க. சாக்லேட் எடுக்க போகிறாங்க. டேம் டென்ஷன் எடுக்கும்போது கரெக்டாக நம்ம காலில் வச்சு அவங்க அந்த சாக்லேட் அவங்க என்னவோ ஃபுட்டை காலில் மறிச்சிட்டு வேணும்னா கூட எடுத்துக்கலாம். பிரச்சனை கிடையாது. காலில் பாப்பாவும் சரி போகலாம் ट्रक नंबर 37 जमालपुर चौकी बता ट्रक नंबर 37 जमालपुर चौकी बता हेलो પોલીસ સ્ટાફના કર્મચારીઓ છૂટી પ્રસાદ ના નાખે તેનું ખાસ ધ્યાન રખાવડાવે છૂટી પ્રસાદી નાખશો નહીં ટ્રકોમાં કર્મચારીઓ છૂટી પ્રસાદી નાખે એમ ટ્રકમાંથી તેનું ખાસ ધ્યાન રખાવે કોર્ટના તમામ કર્મચારી அவங்க பாடி પોલીસ વાળે બાવીસ બાળકની ઉંમર 6 વર્ષ છે તેને પણ મળે છે જમાલપુર ચોકીના બાજુના રોડ ઉપર કે અખાડાઓ પસાર થઈ રહેલો બ્રિજ ખાતેથી અખાડાઓને મૂવ કરાવી અને સ્ટેજ સુધી લઈને આવે પુશિંગ સ્કોડ એલર્ટ પુશિંગ સ્કોડના માણસોને ફરીથી સૂચના આપવામાં આવે છે પુશિંગ સ્કોડના માણસોને ફરીથી સૂચના આપવામાં આવે છે કે બ્રિજ ખાતેથી અખાડાઓને પુશ કરાવીને લઈને આવવા પુશિંગ સ્કોડ સ્ટેટની આજુબાજુ ક્રાઇમ બ્રાન્ચના પોલીસ અધિકારી કે કર્મચારી ઉભા છે. ભૂમિકા અને ભાવિક બાળકની ઉંમર 6 વર્ષ છે તે તેની માતાજી વિધવા પડી ગયેલા છે તો તેને પણ મળે છે જમાલપુર ચોકીના બાજુના સ્ટેજ ઉપર એફએમડબલ્યુસીનો સંપર્ક કરે ભાવિક અને ભૂમિકા ત્યાં હોય તેને પણ મળી આવે કે જમાલપુર ચોકીના બાજુના સ્ટેજ ઉપર அவங்களோட એફએમડબલ્યુસીનો இதை સંપર્ક வந்து કરે இங்கே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க.
ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசியாக அந்த சுற்றினது தான் கஷ்டமாக இருந்தது. கோயிலுக்கு போயிருந்தது, அங்கே நின்று பார்த்தது, அது எதுவுமே கஷ்டமாக இல்லை. இந்த ஆட்டோவில் ஏறி ஆட்டோவில் சுற்றுனது தான் தேவையில்லாத இடத்துலலாம் சுற்றி சுற்றி கடைசியாக பார்த்திங்கன்னா நடக்க விட்டாங்க. இங்கே தான் பஜ்ஜி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. பஜ்ஜி எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். 2 3 கொடுத்தாங்க. அது ஒன்றும் வயிறுக்கு ரொம்ப அது சரி கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கலாம் தற்சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஐயோ என் பையனுக்கு டியூஷன் ஆமாம் இருங்க, பஜ்ஜா கொடுக்குறாங்க. பஜ்ஜா வாங்கி சாப்பிட்டு அங்கே தண்ணி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே போட்டுடுறாங்க. ரெண்டு விஷயம் பிடிக்காத விஷயம், இந்த பான் துப்புற விஷயமும் சாப்பிட்டு அங்கங்கேயே போட்டுறாங்க. அந்த விஷயமும் சுத்தமாக பிடிக்காது. வீடியோக்கெல்லாம் ஃபோர்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் அவரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். சோமாஸ் வாங்கினார் கடைசியில். சோம்சாவா அது வாங்கினார். அதில் குட்டியாக தான் இருந்தது, ஒரேவா தான், பசக்குன்னு போயிடும். பசியெல்லாம் அடங்காது, வீட்டுக்கு போனால் தான் பசி அடங்குன்ற மாதிரி. ஆனால் வீட்டில் போயிட்டு செய்கிற அளவுக்கெல்லாம் இவ்வளோ நேரம் ஸ்டாண்டிங்கில் இருந்தது ஒரே கால்வலி. அதனால் கண்டிப்பாக வெளியே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. தண்ணி பிடிக்கிற இடத்துல குழாடி சண்டை கணக்காக அங்கேயும் சண்டை போடுறாங்க. அட இருங்கம்மா, ஒரு கிளாஸ் தான் தண்ணி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அவர் பார்க்குறியா எங்கேயோ போய் நின்றுட்டுருக்கார். எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி என்னை விட்டுட்டு முன்னாடி போயிடுது. இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக். இந்த ரோட்டில் வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் போயிட்டுருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள். நான் பேசுகிறது கூட உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல, கேட்கும்னு நினைக்கிறேன். வெயிலில் நடந்து போயிட்டுருக்கோம். ஆட்டோ வந்து போகல, இந்த ரூட்டில் தான் ஆட்டோ போகணும், ஆனால் ஆட்டோ போகல. அதனால் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நடந்து போகிறோம். ஆனால் ஆப்போசிட்டில் போகிறது பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஜாம். ஆனால் ஒரு பஸ்ஸு கூட இருக்காது, ஒன்லி காரு, ஆட்டோ, 2 வீலர், பஸ் இல்லை. ரீசன் நல்லா கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் டிராஃபிக் ஜாம் பாருங்க. அது உங்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாங்க, எனக்கு கொடுக்கல. நான் ஓகே, நான் ஃப்ரீயாக ஜாலியாக நம்புறேன். பாருங்க டிராஃபிக் காட்டிகிட்டு இருக்கேன். இவ்வளோ டிராஃபிக் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருவிழா தான். ஜாலியாக இருக்கும், நல்லா தான் இருக்குது. வெயில் நடந்து போகுது. என்ன கொஞ்சம் ஏற்கனவே கலர் கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடுவோம், அவ்வளோதான். சரி பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு போய்ட்டு 2 நாளைக்கு வந்து சோப் போட்டு நல்லா மூஞ்சி தேய்ச்சிட்டாவே முடிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். இப்போ தான் மூவ் ஆகுது, கொஞ்சமாக மூவ் ஆகுது. எங்கள் பாப்பா சோம்பேறி தனமாக நடந்து வந்துட்டுருக்கான். மூஞ்சை மட்டும் அப்படியே வச்சுப்பா, சிரிக்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் ஊன்னு வச்சுப்பா. என்னடா இந்த பொண்ணு தனியாக பேசிட்டு போதேன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் நான் பேசுகிறது இங்கே லாங்குவேஜ் யாருக்குமே புரியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஹிந்திக்காரங்களா, அதனால் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் சுத்தமாக புரியாது. அதனால் நான் ஜாலியாக என் பாட்டுக்கு நான் பேசிட்டு போயிட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு புரியும்ல, உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் தான். இப்போ பாருங்க, கண்ணு கெட்டினது, என் கண்ணுக்கு சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு சொல்ல, என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டிராஃபிக் ஜாம் தான். ஆனால் இந்த ரோடு வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கு, ஜாலியாக போகலாம். ரோடே நம்பளுது அப்படின்ட்டு ஜாலியாக பேசிட்டு போகலாம். எவ்வளோ நேரம் நீங்களும் டிராஃபிக் ஜாமை பார்க்குறீங்க? மூஞ்ச காட்டலான்னு பார்க்குறேன், ஆனால் கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கேனா, அதனால காட்டுறது விருப்பம் இல்லை. பார், 1ஆம் நம்பர் சோம்பேறி எவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லி. சோம்பேறி, நான் சோம்பேறி. 1ஆம் நம்பர் சோம்பேறி காவியா.
நான் காவியாவை இன்டர்வியூ எடுக்க போகிறேன். ஹலோ மேம், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ மேம், எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் சொல்லுங்கள் மேம், இந்த ரஷ்யாத்ரா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேடம். மேடம் கொஞ்சம் நின்று பேசுங்க மேடம். பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப சீன் போட்டிருக்கா. சரி, அதால் தான் நான் என் மூஞ்சை காட்டலான்னு சொல்லிட்டு என் மூஞ்சை காட்டிகிட்ருக்கேன். உன் அப்பா முட்டு ரோடாடி தனியாக நடக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இது வந்து என் அப்பா முட்டு ரோடு ஜாலியாக ஃப்ரீயாக நடந்துட்டு போகிறேன். எந்த ஒரு வண்டி ஒரு வண்டி போச்சு, ஒரே வண்டி மட்டும் போகுது. ஒரு வண்டி மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க, ஒரு வண்டி போகுது. இன்னும் டிராஃபிக் ஜாம் அங்கே இருக்குது. அப்புறம் நான் ஒன்று ஸ்பெஷலாக உங்களுக்கு காட்ட போகிறேன். சாபர்மதி நதி. ஓகேவா? சாபர்மதி நதி நீங்கள் ஆல்ரெடி வந்து என்னோடய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஓகே, நல்லா இருந்தது. ஓவரால் ஓகே, எனக்கு ஜாலியாக இருந்தது. எஸ், இது வந்து இந்த வியூ வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும், கலராக இருக்குமா. அதனால் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக தண்ணி. எங்கள் அம்மா அப்பாவை கூட்டின்னு வரும்போது தண்ணியே இல்லை. ஆனால் இப்போ தண்ணி நிறைய இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது. கேட் வச்சு போட்டாங்க. இது வேறு கேட் வேறு போட்டாங்க. நான் குதிச்சிருவேன்னு சொல்லிட்டு பயந்து கேட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்குது. அம்மா அப்பாவை கூட்டின்னு வரும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணியே கிடையாது. இப்போ தண்ணி நிறைய இருக்குது. இதுதான் வந்து சாபர்மதி நதி. ஐயோ பயமாகுது. அது வந்து அதோ தெரியுது பாருங்க. அது நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஐயோ ஐயோ கடலோரம். நாங்கள் ஆட்டோவில் வரும்போது இந்த லைனில் ஆட்டோவே உள்ள, ஆனால் டூ வீலர் மட்டும் இப்போ விட்டுருக்காங்க பாருங்கள். டூ வீலர்காரங்க தான் போகிறாங்க. பேட் பாய்ஸ். ஹாய் தாத்தா. பஸ்ஸு இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் பஸ் இல்லை, இப்போ வந்து பஸ் வந்துருக்கு. ஒரு பஸ், 2 பஸ். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா முன்னாடி அது போயிட்டுருக்காரு. ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கணும். 2 நிமிஷம் 10 நிமிஷம் நடந்துருந்தா கோயில்கிட்ட வந்துருக்கலாம். தேவை இல்லாமல் ஆட்டோவில் ஏறி சுற்றி இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன் நான். ஆமாம், சுட்டரிக்கும் சூரியனே கொஞ்சம் சூட்டை நிறுத்து. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையா இருக்குல்ல. ஜாலியாக இருக்குது. தண்ணியை பார்த்தோன்னே ஒரே ஜாலியாகிடுச்சு. ஆனால் எனக்கு இது என்னன்னு பார்த்தா கச்சரா. இது வந்து குப்பை தொட்டி. இப்போ தான் லைட்டாக டிராஃபிக்கே கிளியர் ஆச்சுங்க. நாங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் வந்துட்டுக்கோ டிராஃபிக்கே கிளியர் ஆகல. ஆனால் இப்போ தான் கொஞ்சமாக டிராஃபிக் கிளியர் ஆகிருக்கு. அந்த சைட்லலாம் இருக்க கம்மியாயிடுச்சு. ஆனால் போங்கப்பா, மூச்சு வாங்குது. ஐம் ஸோ டயர்ட். சார்ஜும் சாக போகுது. ஓகே பாய். பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. கிராஸ் பண்ணி வந்தோடனே பொம்மை கடை தான் இருக்குது. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம வீட்டில் குட்டி குட்டி குழந்தைங்களும் யாரும் இல்லை, சரி அதனால் எதுவுமே வாங்கலை. அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எங்கே கிளம்புனா நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் குமார் அப்படின்ற கதையாக சோலே பட்டோலே அப்படின்னு சொல்லிட்டு 2 சாப்பிட்டுட்டு அழகாக திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இதோட வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.